ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசனம் பத்தின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கூடவே பிப்ரவரி மாசத்துல ஓபன் ஆகக்கூடிய மே மாசத்துக்கான தரிசன டிக்கெட் என்னென்ன தேதிகளில் டிக்கெட் புக்கிங் இருக்கும், மார்ச் மாசத்துல உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இது போல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்க்கலாம். நீங்க திருமலைக்கு போகணும், தரிசனம் போகணுன்ற பிளான் இருக்குன்னா நீங்க ரெண்டு வழிகளில் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன்ல டிடிடி அஃபீஷியலா ஒவ்வொரு மாசமுமே தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அடுத்த மாசம் போறதுக்கான டிக்கெட்ஸ் மேக்சிமம் இருக்காது. இப்போ பிப்ரவரி மாசம் நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்றீங்கன்னா நீங்க மேல தான் சாமி பார்க்க முடியும். மார்ச் ஏப்ரல் 2 மாதம் உங்களுக்கு இடையில கேப் இருக்குது. அப்போ மே மாதம் கன்ஃபார்மாக ஒரு டேட்டில் நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பிப்ரவரியில் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் நிறைய பேருக்கு பிளான் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டிடிடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்டு இந்த மாதிரிலாம் முன்னாடியே புக் பண்ணுறதுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இந்த பேசிஸில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம அடுத்த மாதம் போகிறதுக்குலாம் பிளான் இருக்குன்னா நம்ம ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படிங்கிற ஒரு 300 ரூபா டிக்கெட்டும் ஹோமம் டிக்கெட்டும் சேர்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. இதை தவிர நம்ம நேரடியாக போயிட்டு நேரடி சர்வ தரிசனம் போகலாம். அதை தாண்டி கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கனும் ஸ்ரீவாரிமட்டில் கொடுக்கக்கூடிய நடைபாதை டோக்கனும் வாங்கிட்டும் நீங்கள் தரிசனம் போகலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டிடிடியோட புக்கிங்கான அஃபீஷியல் வெப்சைட்டு. குரோமில் போயிட்டு டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ரெண்டு விதமாக நீங்கள் புக் பண்ணலாம். ஒன்று இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டைரெக்டாக புக் பண்ணலாம். இல்லைனா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிடி தேவஸ்தானம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியலான ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஒவ்வொரு முறையும் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணணும். ஆப்பில் அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். வெப்சைட்டு ஆப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் புக்கிங் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நமக்கு வெப்சைட்டில் பண்ணும்போது 2-3 ப்ரௌசரில் நம்ம வெப்சைட்ஸில் வேறு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருந்துச்சு புக்கிங் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க என்னென்ன புக்கிங் என்னென்ன தேதிகளில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய டேட் எல்லாமே டிடிடியோட புக்கிங்கான அஃபிஷியல் டேட்டு. அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த டேட்டில் தான் நாங்கள் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறப்ப ஒன்று முதல் நாள் வரும், இல்லைனா அடுத்த நாள் அந்த புக்கிங் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு மாறுமே தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் முதல் புக்கிங் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது பிப்ரவரி 18ஆம் தேதி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த டிக்கெட் எப்படின்னா நம்ம விஐபி தர்ஷன்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை தர்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க, பார்க்கணும், ஒரு 10 to 15 அடிக்குள்ளே அவரை நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா ஒரு சாதாரண பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுதான். ஆனால் இது லக்கி டிப் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்க டிப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குழுக்களில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தரிசன டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது. கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு சிலர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம்லாம் கூட ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணும்போது கிடைக்குது. ஸோ இது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு அலாட் ஆகுது, தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்களோட ஸ்டேட்டில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால அவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இது 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். இதோட செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னா 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புக்கிங் க்ளோஸ்ட் ஆகி 12 மணிக்கு லைவாக இதே வெப்சைட்டில் உங்களுக்கு லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுற அந்த இது நீங்கள் பார்க்கலாம். 12 மணிலேருந்து இதோட ரிசல்ட் வரும். யார் செலக்ட் ஆனீங்களோ ஒன்று உங்களுக்கு எஸ்எம்எஸோ இமெயிலோ வரலாம், இல்லைனா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் டைம் அப்படின்றது 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 2 நாள் இருக்கும். ரெண்டாவது புக்கிங் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங். இது உங்களுக்கு
ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியாது, சீனியர் சிட்டிசன் தர்ஷன்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை, எனக்கு கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தர்ஷன் நீங்கள் போகலாம். ஆனால் இதில் வந்து கோவிலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி தான் தர்ஷன் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் போகிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது. மினிமமாக நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் தர்ஷன் முடிச்சிடலாம். இதில் என்னென்ன டிக்கெட் வரும் அப்படின்னா கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 சேவாக்கள் வந்து வரும். ஸோ இந்த 4 சேவாவில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவம்னா 2 பேத்துக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நபருக்கு 500 ரூபாய். இந்த டிக்கெட் வந்து ஒரு டைம் நம்ம புக் பண்ணிட்டோம்னா திரும்பவும் புக் பண்ணுறதுக்கு 180 நாள் டைம் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் இந்த மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா அப்படின்ற ஒரு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். எனக்கு 300 ரூபா கிடைக்கல, கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 20 பேர் 25 பேர்லாம் தர்ஷன் போவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம 2 பேர்த்துக்கா சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் நீங்கள் 25 பேருக்கும் டக்குன்னு கிளிக் பண்ணி கூட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். சேவா பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக தரிசனம் பார்க்கலாம். இப்போ மே மாதத்தில் நீங்கள் தர்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஏப்ரல் கடைசியில் இருக்க சேவா டேட்டோ இல்லை வந்து மே மாதம் நீங்கள் போகிற டேட் பொறுத்து, நீங்கள் மே 2ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மே 1ஆம் தேதிக்கு சேவா புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் 2ஆம் தேதிக்கு தரிசனம் வந்து போக முடியும். இந்த டிக்கெட் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் அப்படின்றது அங்க பிரதர்ஷன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட். ஸோ இது வந்து டிடிடியோட கேலண்டர் டேட்டுன்னு பார்த்தோன்னா 23ஆம் தேதி தான் டிடிடியோட கேலண்டர் டேட்டு. ஆனால் இந்த மாதம் 23ஆம் தேதி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையாக வருதுன்றனால ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 23ஆம் தேதி அப்படின்றது உங்களுக்கு சண்டேவாக வருது. அப்போ சண்டே வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில புக்கிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 24ஆம் தேதியோ இல்லை 22ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 22ஆம் தேதி வராது, 24ஆம் தேதியே இருக்கலாம். ஸோ அது அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மே மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் அதுக்கான அக்கமடேஷனும் ஓப்பன் பண்ணுவாங்க. மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அங்க பிரதர்ஷனம் ஆகட்டும் சீனியர் சிட்டிசன் ஆகட்டும் 2 டிக்கெட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த காசுமே நீங்கள் கட்ட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதிக விலையில் யாராவது புக் பண்ணி தரேனாங்கனாலும் பண்ணாதீங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புக்கிங். அண்ட் கடைசி புக்கிங் வந்து மே மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் ரூம் புக்கிங் வந்து நமக்கு 25ஆம் தேதி தான் வரும். சப்போஸ் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 22ஆம் தேதி புக்கிங் வந்துச்சுன்னா இந்த 300 ரூபா டிக்கெட் 24ஆம் தேதி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்ததும் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவேன், நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 300 ரூபா டிக்கெட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கு எல்லா புக்கிங்குமான ரூம்ஸ் புக்கிங் திருமலா திருப்பதி 2க்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது நான் மார்ச் மாதத்துக்கு எனக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணப்போ என்னால் புக் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிக்கெட் என்ன அப்படின்னா நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட நடக்கக்கூடிய ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு திருமலையில் போயிட்டு 300 ரூபா கியூ வழியாக தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாம். இது வந்து 2 நபருக்கு 1600 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹோமத்துக்கு 500 ரூபா, தர்ஷனத்துக்கு 300 ரூபா, 800 ரூபா ஒரு ஆளுக்கு வரும். 2 பேருக்கு சேர்த்து தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த ஹோமம் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது தாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதம் புக்கிங் இருக்கக்கூடிய அப்டேட்டு. அஃபிஷியல் அப்டேட் நமக்கு ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு 15ஆம் தேதிக்கு வாக்கில் உங்களுக்கு அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த தேதிகளில் டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது இன்றைக்கான தர்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸாக பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து உங்களுக்கு கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 9 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3லையும் நைட்டு 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டிக்கெட் வந்து இன்றைக்கி காலையில் கூட நம்ம ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான டிக்கெட்ஸ் கூட அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இந்த டிக்கெட் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டில் 0 அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 9 மணிக்கு உங்களுக்கு நாளைக்கான ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க.
நாளைக்கு மத்தியானத்துக்கான ஸ்லாட்டும் அதுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் இருக்கும். ஏன்னா இப்போவே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு காலைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 9 மணிக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரீச் ஆகி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? நேற்று 59,908 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 23 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னும் சுமார் 10 மணி நேரம் ஆகிறதா டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் 300 தர்ஷன் ஆகட்டும் மினிமமாக இந்த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாக்டாக அந்த டைமே இருக்காது. சில டைம் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் அதிகமாக கூட இருக்கலாம், சில டைம் வெயிட்டிங் டைம் கம்மியாக கூட இருக்கலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு கிடச்சா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மினிமமாக நம்ம ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் கூட தரிசனம் வந்து முடிச்சிட முடியும். ஸ்ரீவாரிமெட்டில் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. ஆன்லைனில் என்னதான் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணாலும் எனக்கு டிக்கெட் அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆஃப்லைனில் லக்கி டிப் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதோட ரிசல்ட்டு ஈவினிங் 6 மணி மாதிரி லைவாக அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து போகும். நம்ம அங்கே நின்று பார்க்கலனாலும் நம்ம செலக்ட் ஆகியிருந்தால் நம்மளோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து செலக்ட் ஆனால் அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தர்ஷன் வந்து பார்க்க முடியும். பேமெண்ட்டும் லிங்க் அனுப்பிடுவாங்க, நம்மளோட மொபைல்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு சிஆர் ஆஃபீஸில் டெய்லியுமே உங்களுக்கு காலையில் 5 மணிலேருந்து கவுண்டர் வந்து ஓப்பனில் இருக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா இருக்குது. ஸோ அதை பற்றியும் டிடிடி அஃபிஷியலாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.